கருவேப்பிலை தொக்கு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து நுனி இலையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், அதோட பூண்டும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பூண்டை நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். அதோட மீடியம் சைஸ் ஒரு பெரிய ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, கழுவி எடுத்து வச்ச ஒரு கப் கருவேப்பிலை, புளி மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு, உப்பு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதும் இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் அதோட நம்ம மிளகாத்தூள், மஞ்சள், பெப்பர், சால்ட்டை சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் வெந்து ஆயில் வெளியில் வரும் பொழுது கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஆயில் வர வர குக் பண்ணிவிட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக பெருங்காயம், ஹாஃப் லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலை தொக்கு ரெடி. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். தாராளமாக ஃப்ரிட்ஜில் 3-4 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலர் அண்ட் பிஸி மாம்க்கு இது ஒரு ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.